ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மங்கிக்காக இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணேங்க. அது யார் அந்த மங்கின்னு என்கிட்ட கேட்குறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா, 1/3 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சால்ட், 1/4 கப் மில்க் பவுடர். இது எல்லாத்தையும் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிக்சிங் பவுலில் 2 எக்கு, அதில் எல்லோ பார்ட் தனியாக, ஒயிட் பார்ட் தனியாக நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லோ பார்ட் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டைம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் குக்கிங் ஆயிலை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு இம்பார்ட்டண்ட், ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த ஒயிட் எக் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 இன்ச் பேன் நான் 2 எடுத்திருக்கேன். அதில் மாவை நல்லா சரிசமமாக போட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஓடிஜியில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக் பண்ணதுக்கப்புறம் உடனே அந்த கேக்கை கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் கட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக சுகர் சிரப் நான் ஊற்றி வச்சுருக்கேன், இதில் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன், அதில் வெனிலா எசன்ஸ், சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் கேக் அசெம்பிள் பண்ணி டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனல், அதாவது ஒரு லேயர் கேக்கு, ஒரு லேயர் க்ரீமு, ஒரு லேயர் கேக்கு, மறுபடியும் ஒரு லேயர் க்ரீமு அப்படின்னு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டிசைனை போட்டுகிட்டே இருக்கேன். பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி வந்துச்சுன்னு. இது ஆக்சுவலாக ஒரு மங்கிக்காக பண்ணதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேக்லேயும் மங்கியை வச்சுட்டேன். அப்புறம் சைடில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கோகோ பவுடர் லைட்டாக தூவி விட்டுட்டேன். இது தாங்க ஃபைனல் லுக்கு. எப்படிங்க வந்திருக்கு? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மங்கி யார் நீங்கள் இன்னும் கேட்கலையே, வராங்க பாருங்கள், இவங்க தாங்க அந்த மங்கி. இது என்னுடைய ஃப்ரெண்டுங்க, அவளுடைய பர்த்டேக்கு தாங்க இந்த கேக் ப்ரிப்பேர் பண்ணேன். ஹாப்பி பர்த்டே டி மங்கி, லவ் யூ.